இப்போ வேதாந்த தேசிகன் காலம்ங்கிறது 1370-71 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்பொழுது பரமபதித்தார். அதற்கு உடனே தான் இப்போ பெருமாளும் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளிருக்கார். முதல்ல நம்பெருமாள்னு கண்டுபிடிக்க வேணுமே. நேற்று கடைசியில சரித்திரத்தை பார்த்தோம். ஈரங்கொல்லி ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் தான் தீர்த்தத்தை வாய்ந்து ஈரவாட தீர்த்தத்தை உட்கொண்டு இந்த திருமேனி வாசனப்பட்டிருக்கிற இந்த தீர்த்தத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். இங்கெல்லாம் பேர் இல்லை. ஆனா மணவாள மாமனுடைய உபதேச ரத்னமாலை நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள்னு போச்சுறோம். அதுல நம்பெருமாள்ங்கிறத ஒருத்தன் கொடுத்தான், ராஜகண்ட கோபாலன் என்னவனுக்கு பேர் சொல்லியிருக்கார் புலலோகஞ்சியர் தன்னுடைய வியாக்கியானத்திலே. அதனால ராஜகண்ட கோபாலம் மன்னார்குடி கோபாலம் வந்தார் இந்த பெருமாளை காட்டி கொடுக்கறதுக்காக. இவர் தான் நம்பெருமாள்னு சொல்றதுக்கு மன்னார்குடியிலேருந்து கோபாலனே எழுந்தருளி சொன்னான்னு சொன்னா, இருந்தாலும் இவ்வளவு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாழ்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா அவர் பேர் என்னவா இருக்குங்கிறத பெருமான் என்னைக்கோ முடிவு பண்ணிருப்பான். வேடிக்கை பண்ணுவதற்காக பகவான் அல்ல. ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய் என்று கோபாலனே இங்கே எழுந்தருளி அவன் பேரிலே இருந்து நமக்கு நம்பெருமாள்னு காட்டி கொடுத்தான்.